கண்ணியமானவர்களே, அதிகமான கடன் பிரச்சனை, இன்னும் பண பிரச்சனை, பொருளாதாரத்தில் நெருக்கடி, ரிசுக்கில் தட்டுப்பாடு, இது அனைத்தையும் விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய அவசர பண தேவைக்கு வழிமார்கள் அவுலியாக்கள் செய்த ரகசியமான, இதுவரை யாரும் சொல்லப்படாத, உங்களுக்கு பணத்தை குவிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அதிகமான கடன் பிரச்சனைனால என்ன செய்யறதுனே தெரியல. நாளைக்கு கடன்காரர் வந்து நின்றுவார், என்னிடம் கடனை தாங்க, நான் கொடுத்த பணத்தை தாங்க அப்படின்னு கேட்பாரு. அதை கொடுப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை. இன்னும் பொருளாதாரத்தில் நெருக்கடி, நான் என்னுடைய வியாபாரத்தில் நிறைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்ய வேண்டும், அதற்கு என்னிடம் பணம் இல்லை. என்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுப்பதற்கு பணம் இல்லை. என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை. இப்படி பணம் பணம் என்று எனக்கு அதிகமான பணப்பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு அமலானது உங்களுக்கு தான். ஏனென்று சொன்னால், மிக பெரும் வழிமார்கள் ஆபத்தான நிலையில், இன்னும் பண தேவையினுடைய நிலையில், இன்னும் கடன் பிரச்சனையில், இன்னும் பொருளாதார நெருக்கடியில் வழிமார்கள் இன்னும் அவுலியாக்கள் செய்த ஒரு ரகசியமான அமல் தான் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்களும் செய்யுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பண பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும், அல்லாஹ் தஆலா உங்களை அப்படியே காப்பாற்றி உங்களுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை கொடுத்து உங்களுடைய பாக்கெட் முழுவதும் அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமலை. கட்டாயம் இந்த ஒரு பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க செய்யுங்க. இந்த ஒரு அமலானது யார் செஞ்சது, இது எப்படிப்பட்ட ஒரு அமல் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஷேக், ஒரு வழிமார், ஒரு அவுலியா வந்து கற்றுக் கொடுத்த ஒரு அமல் தான். இந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னா, மனாஹிசுல் ஹசனாத் அப்படிங்கிற கிதாபில் இந்த ஒரு அமலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, மௌலானா ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் இந்த ஒரு அமலை வந்து செஞ்சுருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த ஹுசைன் அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன், இவங்க பேர் வந்து ஒரு லென்த்தியான பேர், சும்மா உங்களுக்கு சிம்பிளாக புரிகிறதுக்காண்டி ஹுசைன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு தடவை கப்பலில் பயணம் செய்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் பிற ஊர்களுக்கு நம்ம பயணம் செய்யணும், பிற ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து கப்பல் வழியாக தான் போகணும், கடல் வழியாக தான் போகணும். அப்படி பயணிக்கக்கூடிய சமயத்தில் கப்பலில் அதிகமான தண்ணீர் உள்ளே பூந்துருது. அதிகமான தண்ணீர் உள்ளே வந்த உடனே கப்பல் நடு கடலில் கவிழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கவலையில் இருக்கிறாங்க. இன்றையோட நம்மினுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி நம்மளை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும், இன்னும் இந்த ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு தூக்கம் வருது, ஒரு சிறிய தூக்கம். அந்த தூக்கத்தில் என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வர்றாங்க. வந்து நபி அவங்க சொல்கிறாங்க, உனக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை முடிய வேண்டும், இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் அப்படின்னா இந்த சலவாத்து நீ 1000 தடவை ஓது அப்படின்னு சொல்லி நபி அவங்க ஒரு சலவாத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க. பிறகு தூக்கத்தை விட்டு எழுந்த பிறகு அங்கேருந்த ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே அந்த கப்பலில் கூடியிருந்த மக்கள் எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சலவாத்தை எல்லாரும் 1000 தடவை ஓதுங்க, நபி அவங்க என்னுடைய கனவுல வந்தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த சலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சலவாத்தை எல்லோரும் ஓதுறாங்க. 1000 தடவை ஓதலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து ஓதும் பொழுது 300 தடவை ஓதிய போதே என்ன ஆயிடுச்சுன்னா, கப்பலில் இருக்கக்கூடிய தண்ணீர் கீழே போய் கப்பல் சரியான ஒரு பாதைக்கு வந்துருச்சு, சரியான ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு நிகழ்வு, இன்னும் இந்த ஒரு சலவாத்தை யார் ஒருவர் இஷா தொழுகைக்கு பின்பு 70 முறை ஒழுவோடு ஓதுறாங்களோ, அவர்களினுடைய ஆபத்தான காலத்தில், அவர்களினுடைய கஷ்டமான காலத்தில், சிக்கலான காலத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அவர்களினுடைய முயற்சியில் வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு செலவாத்தை யார் கடன் பிரச்சனையில், பொருளாதார நெருக்கடியில், இன்னும் யார் பண பிரச்சனையில் இந்த ஒரு செலவாத்தை ஒரு 70 முறை ஓதுறாங்களோ, அவர்களினுடைய கடன் பிரச்சனைகள், அவர்களினுடைய பொருளாதார நெருக்கடிகளை அல்லாஹ் தஆலா நீக்கி தர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு வாங்க, இப்போ எத்தனையோ பேர் கடனில், எத்தனையோ பேர் பொருளாதார நெருக்கடியில், இன்னும் எத்தனையோ பேர் பண பிரச்சனையில் இருக்கிறாங்க. இந்த ஒரு நேரம் நமக்கு ஒரு நெருக்கடியான நேரம்.
எதனால் அப்படின்னா பணத்தில் நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு காலம். இந்த ஒரு ஆபத்தான காலத்தில் நாம் இந்த ஒரு செலவாத்தை 70 முறை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா போதும். இன்னும் நபிக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு ரபியுல் அவ்வளுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த ஒரு செலவாத்தை நம்ம இந்த ஒரு நேரத்தில், சோதனையான நேரத்தில் ஓதணும் அப்படின்னா போதும், அல்லாஹு தஆலா உடனடியாக நமக்கு உதவி செய்வான். நவீனுடைய பொருளாதார நெருக்கடிக்கு அல்லாஹு தஆலா கட்டாயம் உதவி செய்வான். யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியில் பணப்பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே கட்டாயம் இந்த ஒரு அமலை இந்த மாதம் முடிவதற்குள்ளே செய்யுங்க. இன்றைய தினத்திலே இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பிங்க. இன்னும் 3 நாட்கள் 2 நாட்களுக்குள்ளே அல்லாஹு தஆலா உங்களுக்கு எப்படிப்பட்ட பண பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டிப்பாக அல்லாஹு தஆலா நீக்கி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு செலவாத்து என்ன அப்படின்னு கேட்டால், செலவாத்திலேயே ஆக சிறந்த செலவாத்திலேயே எல்லா பலன்களையும் எல்லா முஅஜிஸாக்களையும் நிறைந்த ஒரு செலவாத். இந்த ஒரு செலவாத்து தான் நிறைய பலன்களை தரக்கூடிய ஒரு செலவாத். இன்னும் இந்த ஒரு செலவாத்துக்கு ஷேக்மார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த ஒரு செலவாத்தை ஒரு தடவை ஓதுறதுனால 70 பலன்களை தர்றான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு செலவாத், நம்மளுடைய உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு செலவாத் இந்த ஒரு செலவாத். அந்த ஒரு செலவாத்து தான் செலவாத்தே துஞ்சினா. இதை நோய்க்கு நம்ம ஒதுக்கலாம், நோய்க்கு ஷிஃபா கிடைக்கிறதுக்கு நம்ம ஒதுக்கலாம், பணப்பிரச்சனைக்கும் ஒதுக்கலாம், இன்னும் நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கும் ஒதுக்கலாம், இன்னும் நம்மளுடைய ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கும் ஒதுக்கலாம், நம்மளுடைய துவாக்கள் கபூலாக்கப்படுவதற்கும் ஒதுக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஒரு செலவாத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை துஞ்சினா ஒரு தடவை ஓதி காட்டுறேன். இந்த ஒரு செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நல்ல ஒழுவோடு, நல்ல உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு இஷாவுக்கு பின்பு நீங்கள் 70 முறை தினம்தோறும் ஓதிவாங்க. உங்களினுடைய கடன் பிரச்சனை, உங்களினுடைய பொருளாதார நெருக்கடி அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்குவான். இப்போ வாங்க அந்த செலவாத்தை கேட்போம். அந்த செலவாத்தை ஓதும் பொழுது அனைவருமே சலாம் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலவாத்தை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி பதில் சலாம் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் ஸலாத்துன் துன்ஜினா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி வ தக்லீலனா பிஹா ஜமீஇல் ஹாஜாத்தி வ துத்தஹிருனா பிஹா மின் ஜமீஇல் சிய்யாத்தி வ தர்ஃபஅனா பிஹா இந்தக ஆல தரஜாத்தி ஒத்து பல்லிகனா பிஹா அக்ஸல் காயாத்தி மின் ஜமீஇல் ஹைராத்தி ஃபில் ஹயாத்தி வ பாதல் மமாத்தி இன்னக ஆலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு செலவாத்தினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த செலவாத்தினுடைய அரபி இன்னும் தமிழ் இதனுடைய பொருளோட நான் இன்ஷா அல்லாஹ் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்றையிலிருந்து இந்த ஒரு செலவாத்தை பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஓதுங்க. இன்னும் இது போன்ற இஸ்லாமிக் சம்பந்தமான கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வறுமை பிரச்சனை, இது அனைத்திற்கும் நீங்கள் வஜீஃபாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆதாரத்தோடு இன்னும் அதிகமான வஜீஃபாக்களை கொண்ட ஒரு கித்தாப் ஒன்றை எழுதியிருக்கிறோம். அந்த கித்தாபினுடைய பெயர் அற்புத வஜீஃபா. இன்னும் அந்த கித்தாபினுடைய ப்ரைஸ் ரொம்பவும் கம்மி தான். அந்த புத்தகம் வேண்டும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் தர்றோம். இன்னும் ஃபோன் செய்தோ அல்லது வாட்ஸ்அப் செய்தோ அந்த ஒரு புக்கை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை உங்களினுடைய இல்லங்களில், வீடுகளில் நீங்கள் வச்சாலே போதும், அல்லாஹு தஆலா அதிகமான பரக்கத்தை, அதிகமான ரஹ்மத் அல்லாஹு தஆலா உங்களுடைய வீட்டில் இறக்க ஆரம்பிச்சிருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி